ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திருச்சி மதுமகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் இன்றைக்கி தான் முத லைவாக உங்ககிட்ட பேச போகிறேன். ஸோ யாரும் பேட் கமெண்ட்ஸ் கொடுத்துடாதீங்க. ஏன்னா எனக்கு ஒரு பயம், என்னோடய ஃபேஸை காமிக்கிறதுக்கு பயம். யாராவது எதனா பேட் கமெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. நமக்கு நம்மளோட இயற்கை அழகு தான். இது யாரும் பேசி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. இருந்தாலும் யாரும் எதனா பேசிடுவாங்களோன்னு ஒரு பயத்துலேயே நான் பேசுகிறது கிடையாது. நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டுருக்காங்க. அதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் நான் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேங்க. எனக்கு இப்போ லீவு தான். ஸோ சனி ஞாயிறு நான் அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரேன். ஏன்னா பாப்பாவுக்கு லீவு கிடையாது. அவளை போய் அப்பாவையும் அம்மாவையும் அவளை கூப்பிட்டுட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் பொண்ணும் தனியாக ஜெயங்கொண்டம் போனோம். அப்போ வரும்போது ஒரு கண்டக்டர்கிட்ட ஒரு சின்ன வாக்குவாதம். அந்த வாக்குவாதத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அது எப்படி சரியா தப்பா, இல்லை எப்படி பேசலாம், நான் பேசியிருக்கிறது சரியா தப்பா அப்படிங்கிறத உங்களோட பதிவுகள் மூலயமா நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ ஜெயங்கொண்டத்துலேருந்து மேலூர் ஸ்டாப்லேருந்து திருச்சி சத்திரம் வரத்துக்கு 66 ரூபா டிக்கெட்டுங்க. 66 ரூபா டிக்கெட்டுக்கு எனக்கு இங்கே பாருங்கள், 50 ரூபா டிக்கெட்டு ஒன்று, 15 ரூபா டிக்கெட்டு ஒன்று, 1 ரூபா டிக்கெட்டு ஒன்று. எனக்கு 66 ரூபா டிக்கெட்டு கிளியர். அதே மாதிரி பாப்பாவுக்கு டிக்கெட் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா 40 ரூபா டிக்கெட்டாக கொடுத்துட்டாங்க. என்னடா அது 40 ரூபா டிக்கெட் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட கேட்டேன். அவர் சொன்னார், இது லோக்கல் வண்டிமா, இது லோக்கல் வண்டிங்கிறதால எனக்கு 40 ரூபா டிக்கெட் தான் இருக்குது, 33 ரூபாயில் டிக்கெட் இல்லை அப்படின்னாரு. என்னங்கப்பா இதில் நீங்கள் 50 ரூபா டிக்கெட்டு, 15 ரூபா டிக்கெட்டு, 1 ரூபா டிக்கெட்டுன்னு பிரித்து கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி இதுலேயும் 15 ரூபா டிக்கெட்டு பாப்பாவுக்கு பாருங்கள். இப்போ நான் கேட்ட பிறகு எனக்கு 30 ரூபா டிக்கெட்டும் 5 ரூபா டிக்கெட்டும் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி என்ன வாக்குவாதம் நடந்துச்சு அப்படின்னா, 30 ரூபா டிக்கெட்டு இல்லை 30 ரூபா டிக்கெட்டு, 33 ரூபா டிக்கெட்னு எதுவுமே கிடையாது. நாங்கள் லோக்கல் பஸ் இது பஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக திருச்சிக்கு இந்த பஸ்ஸை விட்டுட்டாங்க. கலியபெருமாள் கோயில் புரட்டாசி 1 அப்படிங்கிறதால எல்லா பஸ்ஸும் ஸ்பெஷல் பஸ்ஸை அங்கே விட்டுட்டாங்க. அதனால் 40 ரூபா டிக்கெட் இல்லை, நீங்கள் இந்த 33 ரூபா டிக்கெட் இல்லை, 40 ரூபா டிக்கெட் தான் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு கஷ்டமாக போயிடுச்சிங்க. ஏன்னா 1 ரூபா இருந்தாலும் பரவாயில்ல, சரி போனால் போயிட்டு போகுது அப்படின்னு விட்டுடலாம். 7 ரூபா போகுதுல்லவா, இதை கேட்க ஒன்றுன்னு எனக்கு மனசே ஆறலை. அவங்கள கூப்பிட்டேன், ஏப்பா எனக்கு டிக்கெட்டு 66 ரூபா கொடுத்துருக்கீங்க, அதேமாரி பாப்பாவுக்கு 15 ரூபா டிக்கெட்டில் 2ம் 1 ரூபா டிக்கெட்டில் 3 கொடுத்தேன். நான் 33 ரூபா சரியாயிடுச்சுல, எனக்கு 3 டிக்கெட் கொடுக்கும்போது பாப்பாவுக்கு 3 டிக்கெட் கொடுக்கலாம்ல அப்படின்னு. நீங்கள் சொல்கிற லாஜிக்லாம் கரெக்டு தான், ஆனால் என்கிட்ட அப்படி டிக்கெட் இல்லை அப்படின்னாங்க. எப்படி அதுமாரி டிக்கெட் இல்லாமல் போகும்? என்னோடய மாமனார் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் தான் இருந்திருக்காங்க, என்னோடய ஹஸ்பண்டும் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் தான் இருந்திருக்காங்க. சரிங்களா, என்கிட்டலாம் அந்தமாரி பேசாதீங்க, எனக்கு டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸை பற்றி தெரியும் அப்படின்னு சொன்னேன். நான் அவ்வளோ தூரம் அவர்கிட்ட பேசின பிறகு பாருங்கள், 40 ரூபா டிக்கெட்டு வாங்கிட்டு பாப்பாவுக்கு 30 ரூபா டிக்கெட்டு ஒன்றும் 5 ரூபா டிக்கெட்டு ஒன்றும் கொடுத்து மீதி 5 ரூபா கொடுத்துட்டாங்க. நான் இதை எதுக்கு நான் உங்ககிட்ட இதை நான் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா போக வேண்டிய இடத்துல ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். நம்ம பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டியதை பேசினாதாங்க நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். இதுவே 40 ரூபா டிக்கெட்டா அப்படின்ட்டு நம்ம போட்டு அமைதியாக வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட 7 ரூபா எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. என்னமாரி இன்னொரு 5-6 பேர்ட்டு 7 ரூபான்னு போட்டால் 10 பேருக்கு 70 ரூபா அல்லவா? அப்போ யார் காசு போகுது? நம்ம சம்பாதிக்கிற காசு தானே. சரியா தப்பா நீங்களே சொல்லுங்கள். நான் பேசுனது சரியா தப்பா, அவர் டிக்கெட் கொடுத்தது சரியா தப்பா? இந்த மாதிரி நீங்கள் எதனா ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? நான் இந்த மாதிரி பதிவுகள் போட்டால் உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா? என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச தகவலெல்லாம் நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.